அன்பார்ந்தவர்களே, உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய வளர்ப்பு தந்தை வளனாருக்கு 6ஆம் வரம் ஒன்றை தருகின்றார். அந்த அற்புதமான வரம் என்ன என்று இன்றைய சிந்தனையை நாம் கொள்கிறோம். மிக அற்புதமான ஒன்று. பலருக்கு அந்த வரம் தேவை, அதனை வளனார் கொடுக்க முடியும் என்பதை நாம் காண்கிறோம். விருந்தினை கண்டார் முகத்து அளவு இன்றி வினை செய்ய மடைந்தோய் நோய் அருந்தி திருந்தினை பொறையின் நுண்முறை எல்லாம் திருமணி குன்று ஒத்தா என்னா மருந்தனை போன்று வருந்தினார் வருத்தம் அறுத்து உளம் குளிர்ப்ப நல்வரமே அறிந்தினை என 6ஆம் அணி அளித்தேன் அரும்பொறை அருள் அரசுடையோய் என்று கூறுவதை பார்க்கிறோம். இதன் பொருள் என்ன? அரிய பொறுமையால் அருள் கூட்டும் அரசுக்கு உடையவனே, விருந்தினரை எதிரே கண்ட முகம் போல அளவின்றி தொழில் செய்தமையால் செறிந்த நோய்களை அனுபவித்து பொறுமையின் நுண்ணிய முறைகளிலெல்லாம் திருந்த நின்று அழகிய வைரமணி குன்று போன்று விளங்கினாய் என்பதனால் வருந்தியவர் வருத்தத்தை மருந்து போன்று நீக்கி அவர்கள் உள்ளத்தை குளிர்விக்க நல்ல வரமே கொண்டுள்ளாய் என்பதற்கு அடையாளமாக 6வது மணியை அளித்தேன் என்கிறார் ஆண்டவர் இயேசு. பொறுமை மிகுந்தவரே, கடின உழைப்பாளரே, உழைப்பினால் கடும் நோய்வாய்ப்பட்டவரே, அதனை மிகவும் பொறுமையுடன் தாங்கியதனால் வைர மணிக்குன்று போல திடமிக்கவரே, நோயினால் வருந்துவோருக்கு ஆறுதல் அளிக்கும் மருந்து போல விளங்கும் வரம் அளிக்கிறேன். இது 6வது வரம் என்று சொல்வதை பார்க்கிறோம். விருந்தினை கண்டார் முகத்து அளவின்றி வினை செய்ய மடைந்த நோய் அருந்தி திருந்தினை பொறையின் நுண்முறை எல்லாம் திருமணி கொன்று ஒத்தா என்னா மருந்தனை போன்று வருந்தினார் வருத்த மறுத்து உளம் குளிர்ப்ப நல்வரமே அறிந்தனை என 6ஆம் அணி அளித்தே நரும்பொறை அருள் அரசுடையோய் என்று சொல்லுகிறார். அருள் அரசு உடையவர் வளனார். அவர் கடின உழைப்பினாலே நோய்வாய்ப்பட்டார். அந்த நோய்வாய்ப்பட்ட போது அவர் செனுகிக் கொண்டு முணங்கிக் கொண்டிருக்கவில்லை. பொறுமையோடு தாங்கிக் கொண்டு திடமான மனசோடு தாங்கிக் கொண்டிருந்தார். அதனை முன்னிட்டு நோயினால் வருந்துவோர் அல்லது வேறு துன்பத்தினால் நோவுறுவோர் அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் அளிக்கின்ற, அவர்களுடைய நோயை குணமாக்கி வரம் தருகின்ற சிறப்பினை உமக்கு அளிக்கின்றேன் என்று நம் ஆண்டவர் இயேசு அவருக்கு 6வது வரத்தினை தருகின்றார். மிக முக்கியமான வரம்.